இங்க டீ கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ. இந்த சாதிக்கார கோலை கழுவுறதாடா, இந்த சாதிக்கார போய் எச் கிளாஸ் கழுவுறதா அப்படின்னு. துபாயில போய் கக்கூஸ் கழுவுவ, பெருமையா இருக்கும் உனக்கு. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டேன், அவமானம். ஆனா துபாயில போய் ஒட்டகம் மேப்ப, அது பெருமை. இது ஒரு இழி சிந்தனை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவு அல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நிமிர்வு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும். அப்பதான் நீ வளர முடியும், வாழ முடியும். நீ வேலையை விட்டு கொடுத்துட்ட, இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன், நாளைக்கு அவன் நீ முதலாளி, நீ வேலைக்காரன். எழுதி வை, வரலாறுகளில் தான் நடந்திருக்கு. இமய வரை பரவி இருந்த நீ குறுகுனது இப்படித்தான். இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்ய வைக்கும்போது இவன் ஜல்தியாரோ பாணிக்காரோன்னு இவன் பேசிட்டான். அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வர மாட்டான். நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க. இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறேன்னு நீ பாத்துக்க. உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு. உன்னுடைய ஆதார் அட்டைய இந்தியில தான் உன் பேர் எழுதிருக்கு. உன்னுடைய அடையாளமே, உன்னுடைய மொழி, உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான். உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான். இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்ங்கிறான். அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி பேர் இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான். ஏன் வேலைக்கு வந்து நிக்கிறான்? இங்க சோன் பப்படி சொட்டு பானி பிரிவிக்கிறவன் யாரு? யாரு? அவெல்லாம் இந்தி படிச்சவன் தானே. அப்ப இந்தி படித்து இந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் வேலையில் தண்ணீரை அடைந்துட்டீர்களா? ஓ அண்ணன் கிடையாது. இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட். உன் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது. இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல, அது ஒரு லாங்குவேஜ், அது அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அடுத்தவன் மொழி எனக்கு அப்படியே அறிவாகும்னு எவன் கேட்கிறான்? அவன் மொழி எனக்கு தெரியலனா எனக்கு என்னடா அவமானம்? என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம். அதை தமிழ் இளம் தலைமுறையினர், என் தம்பி தங்கைகள், இது ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல். சும்மா ஓட்ட போட்டு போயிடக்கூடாது. நாங்க பேசுறத உச்சு கவனிங்க. இன்னைக்கு இல்ல, 13-14 வருஷமா கத்திருக்கு. தொண்டை தண்ணி வரல, நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட, உப்பு பூக்க கத்திருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் 40 தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமரம் மாதிரி ஆகி தோலெல்லாம் சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம். இவ்வளவு கத்தி ஒன்னும் இல்ல. நீ நினைச்சு பாரு, அரை விழுக்காடு, விழுக்காடு, 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாரு. எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க. எப்படி? அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா நான் தெருக்கோடியில் கூட நின்னுக்கிறேன். உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன். அதனால என் மக்களை நம்பி நிக்கிறோம். எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்க பெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, சிறந்த கல்வியாளர், ஆளுமை மிக்கவர், இந்திய நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை கர்ச்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.